அதுல ஏதாவது குறைபாடுகள் வருது, அதுல ஏதாவது மாற்றங்கள் தெரியுது, அது இயல்பு நிலையிலிருந்து மாற்றங்களா தெரியுது அப்படின்னாவே அது காற்று மூலகம். அதாவது தோல் இருக்கக்கூடிய தோல் ரோமங்கள் அதோடைய மாறுபாடுகள் எதுவும் தெரியுது அப்படின்னா காற்று மூலகத்தை சம்பந்தப்பட்டது. சாதாரணமாவே காற்று, அதாவது வாயு கோளாறுன்னு சொல்றது பாத்தீங்களா, வாயு தொந்தரவு அப்படின்னாவே உடனக்கூடிய காற்று மூலகம். அப்ப காற்று மூலகத்துடைய தொந்தரவுகள் என்னென்ன அப்படின்னா நுரையீரல் சம்பந்தப்பட்டது, பெருங்குடல் சம்பந்தப்பட்டது, சுவாசம் சம்பந்தப்பட்டது, சளி சம்பந்தப்பட்டது, மனச்சிக்கல் சம்பந்தப்பட்டது அப்படி இருக்குதுனாவே காற்று மூலகத்துடைய குறைபாடாக நம்ம கருதணும். அதே மாதிரி மூக்குல தொந்தரவு கஷ்டம் இதா இருக்குது, புண்ணு மாதிரி வருது, எரிச்சல் வருது, மூக்கு வந்து ரொம்ப வலி இருந்துகிட்டே இருக்குது சாதாரணமான நிலையிலே, அது காற்று மூலகத்துடைய குறைபாடு வெளிப்படுத்துது. துக்கமான ஒரு உணர்வு, அவங்களுடைய பேச்சுல எப்பவுமே துக்கம், நெஞ்சு பாரமா இருக்குது, நெஞ்சு கனமாவே இருக்குது, துக்கமான ஒரு மனநிலை இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது காற்று மூலகத்தை குறிக்குது. உடம்புடைய இயல்பு கலர்ல இருந்து அங்கங்க திட்டா வெள்ளை வெள்ளையா தெரிகிறது, உடம்புல வந்து ஒரு பகுதி பூர்வமே வெள்ளையா ஆகுறது, இந்த மாதிரியான ஒரு கலர் மாற்றம் தெரிஞ்சிச்சு, அந்த கலர் வெண்மை கலரா இருக்குது அப்படின்னா அது காற்று மூலகத்தை சார்ந்தது. தோள்கள் இருக்கக்கூடிய எல்லா விதமான தொந்தரவுகள், தோல்ல இருக்கக்கூடிய இல்ல ஒரு பகுதியில மட்டும் ரோமங்கள் வந்து கலைஞ்சு விழுந்துட்டு இருக்கு, மற்ற பகுதி நல்லா இருக்குது, இல்ல தோள்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தெரியுது அப்படின்னாவே இது வாயு காற்று மூலகத்தை சார்ந்தது. அது உடம்புல வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எது இருக்குது அது காற்று மூலகத்தை சார்ந்தது. அப்ப இந்த தொந்தரவுகள் எல்லாமே காற்று மூலகத்துடைய குறைபாடு. இந்த தொந்தரவுகளை நம்ம கேட்கும் பொழுது இது நேரடியாக காற்று மூலகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. அப்ப இந்த காற்று மூலகத்துடைய சக்தி புள்ளி எங்க இருக்குது நம்ம பார்த்து அந்த சக்தி புள்ளியை தொட்டு தூண்டுவதன் மூலமாக இந்த தொந்தரவுகள் எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம காற்று புள்ளி இருக்கக்கூடிய காற்று புள்ளி, இந்த புள்ளி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த சக்தி புள்ளியை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த காற்று மூலகத்துடைய சக்தி புள்ளி நம்ம பார்க்க போறோம். காற்று மூலகத்தோட சக்தி புள்ளி எங்க இருக்கு நம்ம கரெக்டா பதில பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கையில இந்த கட்டவரல் இருந்து இங்க முடியுது, இந்த மணிக்கட்டு ரேகை இங்க முடியுது, மணிக்கட்டு ரேகை இந்த கட்டவரல் ஜாயிண்ட் முடியக்கூடிய இந்த இடம். அதாவது இங்க ஒரு நரம்பு இருக்கும், இந்த நரம்புக்கும் இந்த எலும்பு எண்டுக்கும் கரெக்டா மத்தியில 1.5 இன்ச் தள்ளி, 1.5 இன்ச்சுங்கிறது வந்து சாதாரணமா நம்மளுடைய 2 விரல்ல வைக்கிறோம்னா அது 1.5 இன்ச் அர்த்தம். இது வந்து இன்ச்சுங்கிறது பாடி இன்ச்சு கணக்கு. இதுல இருந்து 1.5 பாடி இன்ச், அதாவது 2 விரல், இந்த 2 விரல் வைக்கும் பொழுது இந்த 1.5 இன்ச் அளவுக்கு இந்த புள்ளியில நம்ம டச் பண்ணும் பொழுது இந்த புள்ளியில இப்ப இந்த விதமான தொந்தரவுகள், அந்த காற்று மூலத்துக்கு தேவையான தொந்தரவுகள் பூரா பார்த்தோம். இந்த தொந்தரவுகள் என்ன சொன்னாலும் அதுக்கு தேவையான புள்ளிக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு 10 ல இருந்து 15 செகண்ட். அவ்வளவுதான். இந்த அளவு நம்ம டச் கொடுத்தோம்னா போதும், இந்த தொந்தரவுகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட என்ன தொந்தரவுகள் சொன்னாலும் இந்த புள்ளியில, இந்த காற்று மூலக புள்ளி அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்தை பாத்துக்கங்க. முதல்ல நம்ம பார்த்தது நெருப்பு மூலகத்தோட புள்ளி இங்க இருந்துச்சு, அடுத்து நில மூலகத்துடைய புள்ளி காலில் பார்த்தோம். இப்ப காற்று மூலகத்துடைய புள்ளி இந்த கட்டவரல் மணிக்கட்டு ரேகையிலிருந்து 1.5 இன்ச் தள்ளி இந்த இடத்துல, அதாவது இந்த நரம்பை ஒட்டி கூடாது, இந்த நரம்பு எலும்புக்கும் இந்த நரம்புக்கும் மத்தியில இந்த 1.5 இன்ச், இங்க இருந்து 1.5 இன்ச் தூரத்துல இந்த புள்ளி அமைஞ்சிருக்கு. இது காற்று புள்ளி. இந்த காற்று புள்ளியை நம்ம டச் பண்ணும் பொழுது இவங்க காற்று சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான தொந்தரவுகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய புள்ளியாக இது அமைஞ்சிருக்கு. நம்ம இப்ப இது வரைக்கும் நெருப்பு மூலகம், நில மூலகம், காற்று மூலகம், இந்த 3 மூலகத்துடைய தொந்தரவுகள், அதற்கான ஓட்ட புள்ளி இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நீர் மூலகம். நீர் மூலகத்துடைய உறுப்பு சிறுநீரகம், கிட்னி அப்படி சொல்லக்கூடிய சிறுநீரகம்.
இப்ப சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுநீரகத்துல தொந்தரவு, சிறுநீரகத்துல வலி இருக்குது, இடுப்புல வலிக்குது, அதே மாதிரி யூரின் போறதுல வலி இருக்குது, எரிச்சல் இருக்குது. இது பூரா சிறுநீரகம், சிறுநீர்ப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவு. அப்ப இந்த மாதிரியான தொந்தரவு அப்படின்னா அவங்களுடைய நீர்மூலகத்துடைய சீர்கேடு, நீர்மூலகம் சீராக இயங்கவில்லை, நீர்மூலகம் சரியாக இயங்கல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மூலகம் நீர்மூலக புள்ளி. அதே மாதிரி உடம்புல நீர் சத்து அதிகமாகுது, நீர் சத்து இது சாதாரணமா உப்பு சத்துன்னு சொல்லுவாங்க. இது பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. முதல்ல சாதாரணமாவே சிறுநீரகம் சம்பந்தப்பட்டதுன்னா உங்களுக்கு கிரியாட்டின் கூடிச்சு, உப்பு அளவு கூடி தெரியுது, உப்பு சத்து அதிகமா தெரியுது, கைகள்லாம் வீங்கிட்டு வருது, இது கிட்னி ஃபெயிலியருக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தில் எப்படி சொல்லி பயன்படுத்தினாலும் அதற்கெல்லாமே தீர்வு இந்த சிறுநீர் புள்ளி. இந்த நீர்மூலகத்தை பலப்படுத்தக்கூடிய அந்த புள்ளியில டச் கொடுக்கும் பொழுது இந்த தொந்தரவுகள் எல்லாமே மாறுமே தவிர பயப்படுங்கிற அவசியமே இல்லை. நீர்ச்சத்து அப்படின்னா கைகாலெல்லாம் வீங்கிட்டு வருது, மூஞ்சியெல்லாம் உப்பிட்டு வருது, தூங்கி எந்திரிச்சோன்னே மூஞ்சியில் உப்பலா இருக்குது, கைகால் வீக்கமா இருக்குது, கால் வீக்கமா இருக்குது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அது நீர்மூலகத்தை சார்ந்தது. அந்த நீர்மூலகம் சம்பந்தப்படக்கூடிய அந்த நீர் சக்தி புள்ளியை தொட்டு தூண்டும் பொழுது இந்த தொந்தரவுகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அப்புறம் மூட்டுக்கள், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மூட்டுக்கள், முதுகெலும்பு, மூட்டுக்கள், முதுகெலும்பு, குண்டுகள், கற்பழி, எலும்பு குண்டுகள், மூட்டுகள், முதுகெலும்பு, எல்லா உடம்புல கூடிய எல்லா ஜாயிண்ட்லயுமே வலி தெரியுது, எல்லா ஜாயிண்ட்லயும் வீக்கம் தெரியுது, இல்ல எல்லா ஜாயிண்ட்லயும் வலி மாதிரி இருக்குது. அதே மாதிரி முதுகெலும்புல மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த விதமான வலிகளா இருந்தாலும் அது நீர்மூலகத்தை குறிக்கும். நீர்மூலகத்தை குறைபாடுதான் உடம்புல கூடிய எல்லா ஜாயிண்ட்ஸ் பெயின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மூட்டு வலி, முதுகெலும்பு இருக்கக்கூடிய முதுகு வலி, இது எல்லாமே நீர்மூலகம். நீர்மூலகத்தை பலப்படுத்தும் பொழுது இது எல்லாமே சீராக்கப்படுது. அதே மாதிரி உப்புச்சுவை, உப்புச்சுவை சில பேருக்கு சாதாரண எதை சாப்பிட்டாலும் உப்பு தூக்கலாவே தெரியும், உப்புச்சுவை அதிகமா தெரியும். இல்ல எவ்வளவு உப்பு சாப்பிட்டாலும் உப்பு நிறைய சாப்பிடணும் போலவும் தோணும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு நீர்மூலகம், அந்த நீர்மூலகம் பலகீனத்தினாலதான் உப்பு கூடுதலாவோ குறைவாவோ அந்த சுவையை தூக்கி காட்டுது. அதே மாதிரி பயம், பயம் அப்படின்னாவே அவங்க உடம்புல என்னன்னு தெரியல, என்ன காரணம்னு தெரியல, மனசுக்குள்ள ஒரு பயமான ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது நீர்மூலகத்துடைய பலகீனத்தை காட்டுது. சாதாரணமா சிறு குழந்தைகள்லாம் நைட்ல தூங்கும்போது யூரின் பாஸ் ஆகுது, பெட்ரோல் டயர்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு காரணமே அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயங்கிற ஒரு விஷயம் அவங்க நீர்மூலகத்தை பலப்படுத்துறதுனால அவங்க தூக்கத்திலேயே நீர்மூலம் தன்னை பிரிஞ்சு போறக்கூடிய கண்டிஷனுக்கு வர்றாங்க. அது நீர்மூலகத்தை காட்டுது. அதே மாதிரி இனவிருத்தி உறுப்புகள், இனவிருத்தி உறுப்புகளுடைய பலமே இந்த நீர்மூலகம் தான். இந்த நீர்மூலகத்துடைய பலத்தை வச்சுதான் உடலில் இருக்கக்கூடிய இனவிருத்தி தன்மைகள் எல்லாமே வேலை செய்து, இனவிருத்தி உறுப்புகள் எல்லாமே வேலை செய்யறதுக்கான காரணம் இந்த நீர்மூலகம். அப்ப இந்த இனவிருத்தி உறுப்புகள் இருக்கக்கூடிய இனவிருத்தி உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் அது நீர்மூலகம் சார்ந்தது. அது பிறகு இந்த மாதவிடாய் காலங்கள்ல அவங்களுக்கு வலி, தொந்தரவு, வலி, மாதவிடாய்கிறது சீராக ஒழுங்கா இயங்குறது இல்ல, மாசம் மாசம் சரியா வர்றதில்ல, அது மாறி மாறி வருது, ஒழுங்குமுறை இல்லாம இருக்குது. அந்த நேரத்தில் ஏகப்பட்ட தொந்தரவுகள் உடம்புல இருக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு நீர்மூலகத்துடைய குறைபாடுகள். அதே மாதிரி
இந்த பற்கள், தலைமுடி, நகம், குரல். அதாவது பற்கள் பலகீனமாவே ஆயிட்டே போகுது, பற்கள்ல கலர் மாறுது, பல்லு பலம் இல்லாம ஆகுது, ஈர் தொந்தரவு இல்லாம பல்லுலயே பல் சொத்த விடுது, இந்த மாதிரியான தொந்தரவு இருக்குதுனாவே அது நீர்மூலகம். அதே மாதிரி தலைமுடி களைஞ்சுக்கிட்டே வருது, தலைமுடி கொட்டுது, தலைமுடியில வேற அந்த தலைமுடி சில பேருக்கு அந்த ரெண்டா பிரிஞ்சுக்கிட்டு வரும், அந்த மாதிரி ஆகுது, தலைமுடி அதிகமா கொட்டுக்கிட்டே வருது. இந்த மாதிரியான தொந்தரவு இருந்துன்னா அது நீர்மூலகத்தை காட்டுது. அதே மாதிரி நகம், நகம் உடஞ்சு அடிக்கடி சொத்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும், சொத்த மாதிரி வளர்ந்துகிட்டே வரும். நகம் பலம் இல்லாம லேஸ் அப்படி தட்டுனா உடஞ்சு வர மாதிரி நகம் உடஞ்சுக்கிட்டு வரும். அது அப்படி இருக்குதுன்னாவே நீர்மூலகத்தை குறிக்குது. அதே மாதிரி குரல் அவங்களுடைய குரல் ஒரு முதல்ல இருந்த காட்டுல முதல்ல கம்மி ஆகிட்டே வருது, குரல்ல வித்தியாசம் வருது, இந்த குரல்ல கரகர போறது, குரல் அவங்களுடைய இயல்பு நிலையிலிருந்து மாற்றம் தெரியுது அப்படின்னாவே அந்த குரலை பலப்படுத்துறது வளப்படுத்துறது எல்லாமே அந்த நீர்மூலகம். அப்ப இந்த நீர்மூலகத்தின் மூலமாக பற்கள், தலைமுடி, நகம், குரல் இது எல்லாமே பராமரிக்கக்கூடியது இந்த நீர்மூலகம் தான். அப்ப இந்த நீர்மூலகம் கம்மினாலதான் பற்கள், தலைமுடி, நகம், குரல் இந்த எல்லாமே பராமரிக்கக்கூடிய வேலையாகவே இருக்குது. அதுக்கு பிறகு காது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள். காதுகள்ல எந்த விதமான தொந்தரவு இருந்தாலும் சரி, அது காது வலிக்குது, காதுல கேட்கக்கூடிய திறமை கம்மியா இருக்கு, காதுல நீரா வலிக்குது, காதுல இறைச்சல் மாதிரியான சத்தம் கேட்குது, அது மாதிரியான தொந்தரவுகள் என்ன இருந்தாலும் அது நீர்மூலகத்தை சம்பந்தப்பட்டது. அப்ப நீர்மூலகத்துடைய தொந்தரவுகள் பாருங்களேன், உடம்புல சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது, கிட்னி சம்பந்தப்பட்டது, அவங்க கிட்னி ஃபெயிலியர் இன்னைக்கு பூராமே அந்த கிட்னி ஃபெயிலியர் சொல்லி மக்கள் பூரா பயமுறுத்துற மாதிரி நிலைக்கிறாங்க. கிட்னி ஃபெயிலியர் இல்ல, சிறுநீரகம் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய நீர்மூலகம் சமச்சீராக ஆக்கப்படல அப்படிங்கறத நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம். அப்ப இந்த நீர்மூலகத்தை பலப்படுத்தக்கூடிய அந்த புள்ளியில டச் பண்ணும் பொழுது அது சிறுநீரகம் பலமடையுது, சிறுநீர் பை பலமடையுது. அப்ப சிறுநீரகம் சம்பந்தப்பட்டவோ சிறுநீர் பை சம்பந்தப்பட்டவோ அவங்க என்ன தொந்தரவு சொன்னாலும் சரி, நீர் சத்து உடம்புல நீர் சத்து அதிகமாகுது, கை கால் வீங்குது, கண்களுக்கு கீழே சொரப்போடுது, தூங்கி எந்திரிச்ச உடனே கை கால வீக்கமாவே தெரியுது, உடம்பே மொத்தத்துக்கு சொரப்பாவே தெரியுது, நீர் சத்து கூடுதல் மாதிரி தெரியுது, அது நீர்மூலகம். உடம்புல கூடிய மூட்டுகள் எல்லா ஜாயின்லயும் வலி தெரியுது, எல்லா ஜாயின்லயும் வீக்கம் இருக்குது, எல்லா ஜாயின்களும் அசைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி முதுகெலும்புகள் ஃபுல்லாவே வலிக்குது, முதுகுல போனா வலி இருக்குது அப்படின்னாவே நீர்மூலகத்தை சார்ந்தது. உடம்புல அந்த சுவை, உப்பு சுவை எப்பயுமே உப்பு சுவை அதிகமாகவும் தெரியலாம், உப்பு சுவையே இஷ்டமே இல்லாம போகலாம். கொஞ்சம் சாப்பிட்டாவே உப்பு கூடுதலா தெரிகிறது, அல்லது எதை சாப்பிட்டாலும் உப்பு சுவையாவே அதிகமாவே தெரியறதுக்குமே காரணம் இந்த நீர்மூலகத்துடைய குறைபாடு. அதே மாதிரி மனதில் பயங்கிற ஒரு உணர்வு, எதுக்கு பயப்படணும்னே தெரியல, என்ன காரணத்துக்கு பயப்படணும்னே தெரியல, ஆனாலும் பயங்கிற ஒரு உணர்வு மனசுல இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கு நீர்மூலகம் தான் குறைபாடு. அதே மாதிரி இனவிருத்தி உறுப்புகள், அவங்களுடைய இனவிருத்தி உறுப்புகள் என்ன மாதிரியான குறைபாடு இருந்தாலும் அது நீர்மூலகத்தை சார்ந்தது. பெண்களுடைய மாதவிடாய் கோளாறு, இந்த மாதவிடாய் ஒழுங்குமுறை இல்லாம 2 மாசம் தள்ளி வர்றது, 3 மாசம் தள்ளி வர்றது, அந்த நேரத்துல தொந்தரவுகளும் கஷ்டங்களும், அடிவயிற்று வலி, உடம்புல முதுகெல்லாம் வலி, இந்த மாதிரியான தொந்தரவுலாம் இருக்குது அப்படின்னா அது நீர்மூலகத்தை சார்ந்தது. காதுகள்ல இருக்கக்கூடிய எந்த விதமான காது கேட்கறதுல இருந்து காதுல இறைச்சல், காதுல வலி, காதுல எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் நீர்மூலகத்தை சேர்ந்தது. இந்த நீர்மூலகம் பற்களை பராமரிக்கக்கூடியது, தலைமுடியை பராமரிக்கக்கூடியது, உடல் நகத்தை பராமரிக்கக்கூடியது, குரலை வளமாக வச்சுக்கிறதுக்கு இந்த நீர்மூலகம் தான் பலமா இருக்கு. அப்ப இத்தனை தொந்தரவுகள்ல சொன்னாலும் சரி, இதுல ஏதாவது ஒரு தொந்தரவு சொன்னாலும் சரி, இல்ல 1-2 சொன்னாலும் சரி, அவங்களுக்கு நீர்மூலகம் குறைபாடு. அந்த நீர்மூலகத்தை சரி பண்ணும் பொழுது இந்த உடம்புல கூட இத்தனை தொந்தரவுகளுமே சரியாகும். அப்ப இத்தனை தொந்தரவுகளையும் சரிப்படுத்தக்கூடிய அந்த நீர்மூலக சக்தி புள்ளி எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த உடம்புல இருக்கக்கூடிய நீர்மூலக சக்தி புள்ளியை நம்ம எங்கன்னு பார்க்க போறோம். நீர்மூலக சக்தி புள்ளி கால்ல இந்த சுண்டு விரல் பகுதியில இந்த கருப்பு வெள்ளை பார்டர் கரெக்டா அந்த சைடுல, கருப்பு வெள்ளை பார்டர்ல இந்த சுண்டு விரல் பகுதி கரெக்டா அந்த சுண்டு விரல் பகுதி முன்னாடியே இங்க ஒரு எலும்பு முட்டு இருக்கும், இந்த எலும்பு முட்டுக்கு முன்னாடி முதல்ல இந்த கால்ல பார்த்தோம், இந்த எலும்பு முட்டுக்கு பின்னாடி பார்த்தோம் நிலமுலகத்துடைய புள்ளி. இப்ப இந்த கால்ல இந்த
அதாவது இந்த கால் கரெக்டா இங்க பாதத்துல முடியக்கூடிய இந்த ரேகைக்கு நேர வரும். கரெக்டா காலுடைய சைடுல இந்த கருப்பு வெள்ளை பார்டர்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர்மூலக புள்ளி, இது வலது கால்லையோ இடது கால்லையோ ரெண்டுல ஏதாவது ஒரு காலில் அமையும். ஏதாவது ஒரு புள்ளி நம்ம தொட்டுக்கலாம். இது எப்படின்னா அது அப்போது மாதிரி தான் காலை அசைக்காம முதல்ல வச்சுக்கிட்டு இந்த 15 செகண்டுக்கு இந்த மாதிரி இந்த டச் கொடுக்கும் பொழுது இந்த நீர்மூலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான தொந்தரவுகளுக்குமான புள்ளி, அத்தனை தொந்தரவுகளுக்குமான சிகிச்சைக்கான மையம் இந்த சக்தி புள்ளி. இந்த சக்தி புள்ளிய 15 செகண்ட் தொடும் பொழுது இந்த தொந்தரவுகள் எல்லாமே தீர்றதுக்கான வழிமுறையும் உண்டாகும். இப்ப இது வரைக்கும் 4 மூலகங்கள் பார்த்திருக்கோம். அதாவது நெருப்பு மூலகம், நில மூலகம், காற்று மூலகம், நீர் மூலகம். அடுத்து ஆகாயம் அல்லது மரம். இந்த ஆகாயம் அல்லது மரம் என்ற மூலகத்துடைய உறுப்பு எதுன்னா கல்லீரல். இந்த ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலகத்துடைய குறைபாட்டினால வரக்கூடிய தொந்தரவுகள் என்ன அப்படின்னா, முதல்ல கல்லீரல், பித்தப்பை. இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட பித்தப்பை சம்பந்தப்பட்ட எந்த விதமான தொந்தரவா இருந்தாலும் அது மரமூலகம், ஆகாய மூலகம். கல்லீரல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான தொந்தரவுகளா இருந்தாலும் சரிங்க, பித்தப்பை சம்பந்தப்பட்ட எந்த விதமான தொந்தரவுகளா இருந்தாலும் சரியா, அது மரமுலகத்துடைய குறைபாடு. அந்த மரமுலகத்தை பலப்படுத்தும் பொழுது இந்த கல்லீரல் பித்தப்பைங்கிறது சரியாகும். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த கல்லீரலுடைய விஷ முறிவுகள், இந்த கல்லீரலுடைய செயல்பாட்டினால இந்த உடம்புல ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மைகள் எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை, ஒரு பிரதானமான ஒரு வேலையை செய்யுது. சாதாரணமாவே நாம் சாப்பிடக்கூடிய உணவுலேயே விஷங்கள், இந்த உடம்புக்கு தேவையில்லாத டாக்ஸின்ஸ் சொல்லக்கூடிய இந்த விஷங்கள் எல்லாம் உடம்புல போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அந்த விஷங்கள் எல்லாமே விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இந்த கல்லீரலுக்கு உண்டு. இந்த கல்லீரல் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு மனிதனுடைய உடம்புல. சாதாரணமா இப்ப வெளியே இருந்து நம்ம சாப்பிடுற உணவுல ஏதோ கொஞ்சம் நச்சுத்தன்மை உள்ள போகுது, அதுல அந்த நச்சுத்தன்மை இல்லாம ஆக்கக்கூடிய வேலை இந்த கல்லீரல் செய்து. அது இல்லாம இப்ப சாதாரணமா வேற ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு அந்த மருந்து மாத்திரைகளுடைய அந்த விஷத்தன்மையினால இந்த உடம்புல ஏதோ ஒரு அலர்ஜின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான தன்மை ஏற்பட்டாலும் இந்த மரமூலகம், இந்த மரமூலகத்தை தூண்டக்கூடிய இந்த புள்ளியை தொடும் பொழுது அந்த விஷத்தன்மை முழுவதும் விஷத்தன்மை இல்லாமல் ஆக்கப்படுது. அதோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு, எந்த விதமான விஷச்சந்துக்கள் நம்மளை தீண்டினாலும், ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, தேல் கடிச்சிருச்சு, இந்த மாதிரி கொடிய விஷங்களை கொண்ட எந்த ஒரு உயிர் பிராணியா நம்மளை கடிச்சிருச்சுனாலுமே அது ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த மரமுலகத்தை சீர்படுத்தக்கூடிய அந்த புள்ளியில டச் கொடுக்கும் பொழுது அந்த நச்சுத்தன்மை எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு பெரிய விஷக்கடியா இருந்தாலும் சரி, அந்த விஷக்கடிக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய புள்ளி இந்த மரமுலகத்தை சீர் பண்ணக்கூடிய அந்த புள்ளி. அப்ப கல்லீரலுடைய தன்மை பாருங்களேன், மனிதனுடைய உடம்புல கூடிய விஷங்களை முதல்ல நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட சிந்திக்கும் ஆற்றல், அதாவது சிந்தித்து செயல்படுதல் அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கமான ஒரு சிந்தனையிலிருந்து ஒரு தீர்க்கமாக செயல்படுவதற்கு தேவையான ஒரு முக்கியமான பங்கு கொடுக்கிறது இந்த மரமன்ற மூலம். அப்ப அவங்களுடைய சிந்திக்கக்கூடியதுல, செயல்படக்கூடியதுல, அது சரியா யோசிக்காம படபடன்னு பேசக்கூடிய தன்மையில இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த மரம் மூலகம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி அமையும். கோபம், எரிச்சல். இப்ப இந்த கோபம், எரிச்சல் எதா இருந்தாலும் சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிகப்படியா உடனே கோவப்படக்கூடிய இந்த ஷார்ட் டெம்பர் சொல்றோம் இல்லையா, இந்த ஷார்ட் டெம்பர்
எரிச்சலா எதா இருந்தாலும் எதை பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறது, எந்த ஒரு சின்ன விஷயத்துக்குமே கோவப்பட்டு பேசுறாங்க அப்படின்னாவே அவங்களுடைய மரமூலகம், அவங்களுடைய ஆகாய மூலகம் பலகீனமா இருக்குது. அதை சரிப்படுத்தக்கூடிய புள்ளியாக அந்த புள்ளியை தொடும் பொழுது அவங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப எந்த ஒரு விஷயத்துக்கும் சாதாரணமாக கோவப்படாது. அதாவது ஒரு மனிதன் அப்படின்னா கோவமே படக்கூடாது அப்படின்னு இல்ல, கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு கோவப்படணுங்கிறது வேற விஷயம். ஆனா எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மரமுலகத்தை செயல்படுத்தும் பொழுது அந்த கோபத்தன்மைங்கிறது குறைஞ்சிடும். அடுத்து தசைகளும் தசை நார்கள், உடம்புல கூடிய வெளியே இருக்கக்கூடிய தசைகள்லையும் அந்த தசை நார் இருக்கக்கூடிய நம்ம சாதாரணமா நரம்புன்னு சொல்லுவோம். இந்த மூட்டுகளை பூரா இணைக்கக்கூடிய அந்த நரம்பு, அந்த தசை நார்கள்லையும் அந்த தசைகளை எந்த விதமான தொந்தரவுகளும் வருந்துச்சுன்னா அதுல முக்கியமா பிரதானமா உடம்புல கூடிய அத்தனை விதமான வலிகளுமே தசைகளும் தசை நார்கள் சம்பந்தப்பட்டது. இப்போ உடம்புல எந்த விதமான வலிகள் இருந்தாலும் அந்த தசைகளும் தசை நார் சம்பந்தப்பட்டது அப்படின்னாவே அதுக்கு மரமுலகம், இந்த ஆகாய மூலகத்தை சரிப்படுத்தும் பொழுது அந்த வலிங்கிற ஒரு விஷயம் சரியாகும். கண்கள், கண்கள்ல எந்த விதமான தொந்தரவு, அதாவது கண்கள்ல பார்வை, கண்ணுல இந்த மார்கன் மாதிரி இருக்கிறது, கண்ணுல இந்த காட்ராக்ட் மாதிரி வந்துருச்சு, பார்வையில வித்தியாசம் தெரியுது, கலர்ல வித்தியாசமா தெரியுது, சில பேருக்கு பாக்குறாங்க அது நடுவுல ஒரு பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான கண்ணுல எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் இது மரமுலகத்தை சேர்ந்தது. இந்த மரமுலகத்தை சரிப்படுத்தும் பொழுது இந்த கண்கள் இருக்கக்கூடிய அத்தனை தொந்தரவுகளுமே சரியாகக்கூடிய தன்மை உடையது. அப்ப அதே மாதிரி உடல் கலர் தன்மை மாறி பச்சை கலர் போன்று, பச்சை கலரா உடம்புல ஒரு தன்மை கலர் மாறி அதோட இயல்பு கலர் மாறி பச்சை கலரா தெரியுது. மோஷன் போறோம், அது பச்சை கலராகவே போகுது. சளி நம்ம சாதாரணமா இயல்பா சாதாரணமா துப்புறோம், அந்த சளியுமே பச்சை கலரா இருக்குது அப்படின்னாவே இந்த மரமுலகத்துடைய தொடர்புடையது. அப்ப கல்லீரல் சம்பந்தப்பட்டது, பித்தப்பை சம்பந்தப்பட்ட எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த ஆகாய மரமுலகத்துடைய பலகீனத்தை வெளிப்படுத்துது. இந்த ஆகாய மரமுலகத்துடைய இந்த கல்லீரலுடைய செயல்பாட்டு மூலமாக உடம்புல கூடிய விஷத்தன்மைகளை பூரா நீக்கக்கூடிய தன்மை. இப்ப சாதாரணமா ஒருத்தர் விஷமே குடிச்சிட்டாரு, பாய்சன் அடிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு முதல்ல அந்த ஆகாயம் இந்த மரமுலகத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த புள்ளிகளை தொடும் பொழுது அந்த விஷத்தன்மை எல்லாம் நீக்கப்படுது. அதே மாதிரி அவங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சீரா நிதானமா யோசிக்க முடியாத நிலையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த மரமுலகத்தை பலப்படுத்தும் பொழுது, மரமுலகத்துக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது இந்த எதையுமே சிந்திச்சு நிதானமா செயல்படக்கூடிய தன்மைக்கு வந்துருவாங்க. எதா இருந்தாலும் கோபமும் எரிச்சலும் வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த மரமுலகம், தசைகளும் தசை நார்களும், மெயினா தசைகளும் தசை நார்கள் உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான வலிகள் தான் மிக பிரதானமான முக்கியம். அந்த வலிகளுக்கெல்லாம் தீர்வா கொடுக்கக்கூடியது இந்த மரமுலகம். இந்த மரமுலகத்துக்கு தேவையான அந்த புள்ளியை டச் கொடுக்கும் பொழுது இந்த உடம்புல கூடிய வலிகள் தீருது. கண்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள், கண்ணுடைய பார்வை, கண்ணில் தண்ணியா வடியுது, கண்ணில எரிச்சல் இருக்குது, கண்ணுல வேற விதமான அந்த பூச்சி மாதிரி பறக்குது, கண்ணில் சம்பந்தப்பட்ட எந்த விதமான தொந்தரவுகளா இருந்தாலும் இந்த மரமுலகத்தை டச் பண்ணும் பொழுது, மரமுலகத்தை சக்தி கொடுக்கக்கூடிய இந்த புள்ளியில ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது இந்த கண்கள் பலமடைய ஆரம்பிக்குது. உடம்புடைய இயல்பு கலர் மாறி பச்சை கலர் மாறி தெரியுது, சாதாரண மோஷன்ல பச்சை கலரா தெரியுது, நம்ம துப்பக்கூடிய அந்த கால் எச்சியில அந்த சளியில பச்சை கலர் ஆகுது அப்படின்னாவே மரமுலகம். அப்ப இந்த விதமான தொந்தரவுல அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு தேவையானது அந்த மரமுலகம். அந்த மரமுலகத்தை சரிப்படுத்தும் பொழுது இந்த உடம்புல கூட இந்த விதமான தொந்தரவுகள் எல்லாமே சரியாகப்படுது. அப்ப இத்தனை தொந்தரவுகள் நீக்கக்கூடிய அந்த மரமுலகத்துடைய சக்தி புள்ளியை நம்ம எங்க இருந்து பார்க்கலாம். இப்ப மரமுலகத்துடைய சக்தி புள்ளி எங்க இருக்கு நம்ம பார்க்கலாம். மரமுலகத்துடைய சக்தி புள்ளி பாருங்க, இந்த கால் கட்டை விரல் மேல, இந்த கால் கட்டை விரல் நகைக்கன்று பார்த்தீங்களா, அந்த கட்டை விரலோட நகைக்கண்ணுல ரெண்டு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது. இந்த இரண்டாவது விரல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இரண்டாவது விரல் பக்கம் இருக்கக்கூடிய இந்த நகைக்கண் இந்த பாருங்களா, இந்த கால் கட்டவர் வலது காலிலேயோ அல்லது இடது காலிலேயோ இந்த நகைக்கண்ணு எந்த புற நகைக்கண்ணா இந்த அடுத்த விரல் இருப்பதில் அந்த இரண்டாவது விரல் பகுதியில் இருக்கக்கூடிய பக்கமா இருக்கக்கூடிய இந்த நகைக்கண்
இந்த நகக்கண்ல இந்த நகக்கண் ஓரத்துல இந்த கார்னர் கரெக்டா இந்த கார்னர் இருக்கக்கூடிய இந்த புள்ளி தான் இந்த மரமூலகம். இந்த புள்ளி இந்த உடம்பில் இருக்கக்கூடிய மரமூலகத்தை சரிபடுத்தக்கூடிய மரமூலகத்தை பலப்படுத்தக்கூடிய புள்ளி. இந்த மரமூலகத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அப்ப 15 செகண்ட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது இந்த மரமூலகம் அப்படிங்கிற புள்ளி சிகிச்சை கொடுக்கும் பொழுது இந்த உடம்புல இருக்கக்கூடிய மரமூலகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான தொந்தரவும் சரியாகப்படுது. இப்ப நம்ம இது வரைக்கும் 5 புள்ளிகளை பார்த்திருக்கோம். இப்ப 5 புள்ளிகளும் திரும்ப லேசா நினைவுபடுத்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் நெருப்பு மூலகத்தை பார்த்தோம். நெருப்பு மூலகத்துடைய புள்ளி இங்க அமைஞ்சிருந்துச்சு. நெருப்பு மூலகத்துக்கு அடுத்து நிலமூலகம் பார்த்தோம். நிலமூலகத்துடைய புள்ளி இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. வலது காலையும் இடது காலையும் எந்த காலையும் சரி இந்த முட்டி எலும்பை தாண்டி இந்த முட்டி எலும்பு முடிஞ்சவொடனே இருக்கக்கூடிய பள்ளத்துல இந்த அமைஞ்சிருக்குது நிலமூலகத்துக்கு பார்த்தோம். நிலமூலகத்துடைய புள்ளி அடுத்து காற்று மூலகத்துடைய புள்ளி கையில இந்த இடத்துல இருக்குது. காற்று மூலகத்துடைய புள்ளி அடுத்து நீர் மூலகத்துடைய புள்ளி இந்த சுண்டுவரல் பகுதியில சுண்டுவரல் முடிகிற இடத்துல நீர் மூலகத்துடைய புள்ளி பார்த்தோம். அடுத்து மரமூலகம் ஆகாய மூலகத்தை பார்த்தோம். அப்ப மொத்தம் கையில 2 மூலகம், கையில நெருப்பு மூலகமும் காற்று மூலகமும் கையில இருக்குது. காலில் நிலமூலகமும் நீர் மூலகமும் மரமூலகம் மொத்தம் 3 மூலகம் காலையும், கையில 2 மூலகம், மொத்தம் 5 மூலகத்துடைய புள்ளி அந்த இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம 5 பஞ்சபூதங்களும் 5 பஞ்சபூதங்களுக்கான உறுப்புகளும் பார்த்தோம். 5 பஞ்சபூதங்கள் சீர்கேடு அடையும் போது உடம்புல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பூரா பார்த்தோம். அப்ப 5 பஞ்சபூதங்களை பலப்படுத்தக்கூடிய அந்த புள்ளிகள் எங்க அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, டச் கொடுக்கறது அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்ப ஒருத்தர் பேஷண்ட் ஒருத்தவங்க வர்றாங்க, தொந்தரவுகளை சொல்றாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய தொந்தரவுகள்ல 2 மூலகம் 2 தொந்தரவுகள் காற்று மூலகமும், இன்னும் 2 மூலகம் மர மூலகமும், இன்னொரு மூலகமும் நில மூலகமுமா இருக்குது. அப்படின்னா எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? எல்லாத்தையும் கலந்து சொல்றாங்க. இந்த கலந்து சொல்லக்கூடிய இப்போ ஒரு 2 சொல்றாங்க, இந்த மூலகம் இப்ப காற்று மூலகமா தெரியுது இவங்க சொல்ற தொந்தரவு. இன்னும் 2 தொந்தரவுகள் நில மூலகமா தெரியுது. இன்னொரு மூலகம் மர மூலகமா தெரியுது. இந்த 3ல எந்த மூலகம் எந்த தொந்தரவுகள் உச்சகட்டமா அதிகமா இதுதான் பிரதானமா இருக்குதோ அந்த மூலகம் எந்த தொந்தரவு அதிகமா தெரியுதோ அது தொடர்புடைய மூலகத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது மற்ற தொந்தரவுகள் எல்லாமே மற்ற மூலகம் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா அந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறது தனித்தனியா இல்ல, பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒன்றோடு சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் மாதிரி. அப்ப எது அதிகப்படியான தொந்தரவா இருக்குதோ அந்த மூலகத்தை சரிப்படுத்தும் பொழுது மற்ற தொந்தரவுகள் எல்லாமே சேர்ந்து சரியாயிடும். அதனால நீங்க எந்த குழப்பமும் அடைய தேவையில்லை. அவங்க முதல்ல என்ன தொந்தரவு சொல்றாங்களோ அந்த தொந்தரவுகளை கேட்டு அதை பூரா மூலமாக மாத்திக்கங்க. அந்த மூலகங்கள்ல எது பிரதானமானது, எது உச்சகட்டமா, எது அதிகப்படியான, எது மிகப்பெரிய தொந்தரவா தெரியுதோ அந்த மூலகத்துக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது மற்ற மூலகம் எல்லாம் சேர்ந்து சரியாயிடும். அப்ப ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்லும் பொழுது போன தடவை என்ன சொன்னாங்களோ அதை மறந்துட்டு இந்த தடவை 2வது தடவை வர்றாங்க. முதல் தடவை ஒரு தடவை வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்போம், அதற்கான ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்போம், அது முடிச்சிருக்கும். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு வர்றாங்க. ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஒரு வாரம், அதிகபட்சமா ஒரு வாரம் கேப் கொடுக்கலாம். ரொம்ப தொந்தரவா தெரியுதுன்னா ஒரு 4 நாள், அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு, 4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். 4 நாளைக்கு பிறகு இல்லாட்டி ஒரு வாரத்துக்கு பிறகு 2வது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது திரும்ப என்ன தொந்தரவுகள் இருக்குதுன்னு சொல்லி கேளுங்க. அந்த தொந்தரவுகள்ல எந்த தொந்தரவு மிக பிரதானமான மிகப்பெரிய தொந்தரவா, முக்கியமான தொந்தரவா, அதிகப்படியா தெரியுதோ அது எந்த மூலகத்தை சார்ந்ததுங்கிற தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி புள்ளியை ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த உடம்புல கூடிய தொந்தரவுகள் எல்லாமே சரியாயிடும். சாதாரணமா மனித உடம்புல கூடிய ஏற்படக்கூடிய நோய்களை சரி பண்ணக்கூடிய இந்த முறை மிக மிக எளிமையான முறையா இருக்கு, சாதாரண முறையா இருக்கு. இயற்கை நமக்கு அப்படித்தான் வழங்கப்பட்டிருக்கு. நாம தான் தெரியாதனமா நிறைய என்னமோ செஞ்சு வைத்தியங்கிற பேர்ல என்னென்னமோ செஞ்சு உடம்புல நோயை பெருக்கிக்கிட்டே போய்கிட்டே இருக்கமே தவிர இந்த எளிமையான முறையை நம்ம யாருமே கடைபிடிக்கிறது இல்லை, கவனிக்கிறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை. அதை நம்ம இனிமேல் பார்க்க ஆரம்பிச்சு இந்த உடம்புல எளிமையான முறையில எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும்
தீர்க்கக்கூடிய சாத்தியக்கூறோடு தான் நம்ம எல்லாமே படைக்கப்பட்டிருக்கோம். மனித உடல் அப்படித்தான் இருக்குதுங்கிறத நம்ம முதல்ல நம்பி முதல்ல அதை புரிஞ்சு அதை விளங்கி அந்த அடிப்படையில் செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் சாதாரண முறையில் தீர்ந்துடும். அப்ப ஒருத்தவங்களுக்கு வர்றாங்கன்னா அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. முதல்ல இந்த காட்டிலும் ஒரு பாதிக்கு மேல நல்லா தேறி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு 10 நாள் அல்லது 5 நாளைக்கு ஒரு தடவை வர சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நல்லாயிடும். அப்ப ஆக அந்த எளிமையான முறையில இந்த சிகிச்சை முறையை நம்ம செய்யும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதியும் தீரக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது. அதாவது அக்குபஞ்சருடைய சித்தாந்தத்துல மனித உடம்புல ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களும் தீர்க்கக்கூடியதுதான் அப்படிங்கிறது அக்குபஞ்சருடைய சித்தாந்தம். உடம்புல தீர்க்க முடியாத நோய் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் இந்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதனால எந்த வித நோய்க்கும் பயப்படுங்கிற அவசியமே இல்லை. நம்பிக்கையா நீங்க பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய அந்த இயற்கை ஆற்றலை மட்டுமே நீங்க நம்பி அதை முழுசா நம்பி அந்த அடிப்படையில் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது எல்லாமே சரியாயிரும். அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் மனித உடம்பு தான் அத்தனையுமே சரி பண்ணிக்கிறது, இந்த மனித உடம்பு தான் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம முதல் பார்த்தோம். இந்த உடம்பு தான் சரிப்படுத்துது. இப்ப நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எதுக்கு அங்க தேவைப்படுது அப்படின்னா இந்த உடம்பு சரிப்படுத்துவதற்கு தேவையான தூண்டுதல். இப்ப நம்முடைய வேலை என்னன்னா நம்ம பண்ற ட்ரீட்மெண்ட் இந்த உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்துதுன்னு பார்த்தோம் இல்லையா முதல்ல, அந்த சரிப்படுத்தக்கூடிய அந்த வேலைக்கு நம்முடைய மருத்துவ முறை உதவியா இருக்குது. அது செய்யக்கூடிய வேலைக்கு இது கொஞ்சம் தூண்டுதல், அது கொஞ்சம் உதவியா இருக்குது. அப்ப சரி பண்ணக்கூடிய வேலை யாருதுன்னா உடம்பு தான் தவிர நம்ம இல்ல. நாம அந்த உடம்புக்கு உதவிகரமா ஒரு தூண்டுதலை கொடுக்கிறோம், அந்த உடம்பு செய்யக்கூடிய வேலைக்கு தேவையான ஒரு தூண்டுதல். அதே நம்ம முதல்ல பார்த்தோம்லே அந்த உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும் இயங்குவதற்கு தேவையான சக்தி ஓட்டம் எங்கிருந்து அதுக்கு ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குதுன்னா இந்த காற்று மண்டலத்திலிருந்து தான் கிடைக்குது. இந்த காற்று மண்டலத்தினுடைய இந்த பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய அந்த வைட்டல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவ சக்தி காற்றிலிருந்து தோள்கள் சுவாசத்தின் மூலமாக தோல் வழியாக அந்த உள்ளுறுப்பை சென்றடையுது. அந்த உள்ளுறுப்பை சென்றடைஞ்சது அது அடிப்படையா செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு தேவையான ஆற்றலை அது கொடுக்குது. அப்ப அந்த தூண்டுதலை கொடுக்கக்கூடிய வேலை மட்டும்தான் நம்ம பண்ற ட்ரீட்மெண்ட். இப்ப நம்ம பண்ற ட்ரீட்மெண்ட் மூலமா அங்க உள்ளுறுப்புகள் பலப்படுத்தப்படுது. உள்ளுறுப்புகள் பலப்படுத்தப்பட்ட உடனே அங்க ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும் அப்படின்னா எந்தெந்த உறுப்புகள் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்து இந்த உடம்புல கூடிய பஞ்சபூதங்களை சமநிலைக்கு கொண்டு வந்து இந்த உடம்புல தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றலை இந்த உடம்பு பெறுது. அப்ப நம்முடைய வேலை இந்த உடம்பு தன்னைத்தானே சரி பண்றதுக்கு தேவையான ஒரு தூண்டுதலையும் ஒரு ஒத்துழைப்புமே நம்முடைய சிகிச்சை மூலமா கொடுக்கிறோம். ஆக முதல்ல நம்ம பார்த்தோம் இந்த உடம்பு எல்லாமே தரிபடிக்கக்கூடிய வேலை தானே பெற்றிருக்குது. இந்த உடம்பை நாமளே கெடுக்காம இருந்துட்டா போதும். பசிக்கிற நேரத்துல சாப்பிடுறதா இந்த உடம்பை நம்ம ஒழுங்கா நல்லபடியா வச்சுக்கிறதுக்கான அடிப்படை. அதை தாண்டி நம்ம வரும் பொழுது சிகிச்சைன்னு தேவைப்படும் பொழுது இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை சமநிலைக்கு கொண்டு வர்றதுதான் இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய வேலையாவே இருக்குது. ஆக மனிதனுடைய உடல் ஒரு அற்புதம், மனிதனுடைய உடல் ஒரு பாக்கியமிக்க ஒரு விஷயம். இந்த மனிதனுடைய உடல் நாம பாதுகாத்து இந்த எளிமையான முறையில பாதுகாத்து இந்த பசி எடுக்கும் போது மட்டும் நம்ம சாப்பாடு முறையை வச்சுக்கிட்டு பசி இல்லாத நேரத்துல சாப்பிடுறத நிறுத்தி சீக்கிரத்துல தூங்கி அதிகாலையில எழுந்து இந்த உடலை பராமரித்து நம்ம எப்பயுமே ஆரோக்கியமான நிலையில ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் நிச்சயமாக உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த மருத்துவத்தை உங்களிடம் கொண்டு சென்று இதை நீங்களும் கற்று உங்களுடைய குடும்பத்தாரும் உங்கள் சந்ததிகளும் நாளைய தலைமுறையும் இதை கற்று நாம் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை வாழ்வதற்கு இந்த சிகிச்சை முறை உங்களுக்கு உதவும், இந்த மருத்துவ முறை உங்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கையோடு இதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.